ஹாய், வெல்கம் டு ஜிபி கிருஷ்ணா ஆரி டிசைன். இன்னைக்கு நம்ம தாம்பூர் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த ஒரு ஃபுல் ஃபிகர்ல வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்து ஃபுல்லா நம்ம தாம்பூர் ஸ்டிச் தான் கொடுக்கும். இந்த ட்ரெஸ் பார்ட்லாம் பாருங்க, இது ஃபுல்லாவே தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச்னா ஒன்றும் இல்லைங்க, செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் நெருக்கமா கேப் இல்லாம போடுறோம். அந்த ஃபில்லிங் எல்லாம் கேப் இல்லாம போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, இப்போ ஹேண்ட் வந்து இப்படி வளைஞ்சிருக்குன்னா அந்த டைரக்ஷன்ல நம்ம ஸ்டிச்சஸ் கொடுப்போம். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்குன்னா அந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துருப்போம். ஃபேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே பார்த்து கொடுத்தாதான் அது வந்து ஃபேஸோட லுக் காட்டும். லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபேஸோட லுக் காட்டாது. இப்போ இந்த ஸ்டிச்ல முக்கியமானது என்னன்னா, எந்த டைரக்ஷன்ல வந்து உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த டைரக்ஷன்ல நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்ப லெக்கா இருக்கட்டும், ஸ்கர்ட் பார்ட்டா இருக்கட்டும், அது வந்து மேல இருந்து கீழே வர மாதிரி கொடுத்தா ஸ்கர்ட் பார்ட் மாதிரி இருக்கும். ஆனா லெஃப்ட் அண்ட் ரைட்ல கொடுத்தா ஸ்கர்ட் பார்ட் மாதிரி வராது. இப்ப மேல இருக்க டாப்க்கு வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்ல தான் கொடுத்துருப்போம். இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு டிசைன் ட்ரேஸ் பண்ணி அதை எப்படி நம்ம தாம்பூர் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பீகாக்ல வந்து நான் ஜரி த்ரெட் கொடுத்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு த்ரெட் ஸ்டிச் பண்ணாலுமே, அதாவது உள்ள வந்து த்ரெட் ஃபில்லிங் கொடுத்தாலுமே வெளியே ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஜெரி த்ரெட்ல கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங் கொடுங்க. ஏன் நம்ம அவுட்லைன் வந்து ஜெரி த்ரெட்ல ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து உள்ள வந்து நம்ம த்ரெட் ஃபில்லிங் கொடுக்கும் போது அதோட அவுட் பார்ட் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ அவுட் பார்ட்ல வந்து எப்பயுமே, அதாவது அதோட பார்டர்ல ஜெரி த்ரெட் கொடுக்கறது நமக்கு எப்பயுமே வந்து நல்லா நீட்டா காட்டும். இதை முடிச்சுட்டு டபுள் லைனும் அவுட்லைனும் கொடுக்கலாம். அப்ப இன்னும் சூப்பரா காட்டும். ஜரி த்ரெட் டபுள் லைன் அவுட்லைனும் கொடுக்கலாம். இப்ப இந்த பீகாக்ல வந்து ஹெட் பார்ட்ல நான் வந்து நேரா மேல இருந்து கீழே கொடுத்து ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப இங்க இருந்து நான் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் பேக் ஸ்டிச் போட்டு வழக்கம் போல கொண்டு போகலாம். செயின் ஸ்டிச் தாங்க, தாம்பூர் ஸ்டிச்னா ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச் தான். நம்ம கரெக்டா நேரா கொண்டு போறோம். நேரா இப்ப வந்து மேலையும் கீழையும் தான் நம்ம ஸ்டிச் கொண்டு போறோம். ஹெட் பார்ட் எப்படி பார்த்துருக்கு, மேலையும் கீழையுமா தான் இருக்கு. இப்ப அந்த ஐஸ் வந்து நடுவுல இருக்கு அப்படிங்கும் போது அதை எப்படி ஸ்டாப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறதும் இதுல தெளிவா வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்ப நீங்க இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம நீட்டா பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு கட் ஆகாம வரும். கட் ஆகாம அந்த த்ரெட் பிசுறு இல்லாம வரணும் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இப்ப பாருங்க, இது வரைக்கும் நான் கொண்டாந்து ஃபில் பண்ணிருக்கேன். ஃபில் பண்ணிட்டு அந்த பக்கம் எனக்கு கேப் இருக்கு இல்லையா லைட்டா, அதையும் கொண்டு போய் நம்ம ஃபில் பண்ணணும். இப்ப நடுவுல கேப் இருக்கு அப்படின்னா பக்கத்துல நம்ம ஸ்டிச் போட 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 ஃபுல்லாவே வந்து ஃபில் ஆயிரும். அது வந்து நெருக்கம் கொடுத்துரும். த்ரெட் போக 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 அந்த கேப்பே தெரியாத அளவுக்கு நெருக்கம் கொடுத்துரும். எந்த இடத்துலயுமே வந்து நம்ம கேப் விடாம தான் போடணும். இப்ப ஹெட் பார்ட்ல இந்த பக்கம் பினிஷ் பண்ணியாச்சு. இப்ப ஐஸ் நடுவுல இருக்கு, அதாவது கண்ணு நடுவுல இருக்கு அப்படிங்கும் போது இப்ப இது வரைக்கும் கொண்டாந்து ஸ்டிச் போட்டோம். நீடில் வந்து எனக்கு வந்து இது புதுசு, அது தொலைஞ்சிருச்சு. ஸோ புது நீடில் வந்து தொட்டிலாம் வராது எல்லாருக்குமே. கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீடில் மாதிரி பென்சில் மாதிரி டிரா பண்ற மாதிரி வரும் நமக்கு. பாருங்க, இப்ப வந்து இதோட ஐஸ் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு, புரியுதா? இங்க பாருங்க, இதோட ஃபில் ஆயிடுச்சா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் மேல் பாதி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு கீழ் பாதி ஃபுல்லா ஃபில் பண்றோம். அவ்வளவுதான். எக்காரணத்துக்கு கொண்டு டைரக்ஷனை நம்ம மாற்றவே கூடாது. இப்ப இந்த பீகாக்கோட ஹெட்ல மேலையும் கீழே நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லாம நம்ம லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி மாத்தி கொடுத்தா, என்ன சொல்றது, இந்த பக்கமா திருப்பி கொடுத்து ஸ்டிச் கொடுத்தா அதோட ஹெட் பார்ட் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் ஹெட் பார்ட் வந்து அதோட டைரக்ஷன். பீகாக் எப்படி இருக்கும் ஹெட், அதோட டைரக்ஷனை பார்த்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த செயின் ஸ்டிச், அதாவது தாம்பூர் ஸ்டிச் வந்து நல்லா இருக்கும். இதோட மெயின் திங்கே வந்து அதோட டைரக்ஷனை பார்த்து
நம்ம ஸ்டிச்சை கரெக்டா கொடுக்கணும். அப்பதான் வந்து அதோட அவுட்புட் நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப அந்த கொஞ்சோண்டு இடம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக விடக்கூடாது. எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. கேப்பே இல்லாம எல்லா இடமுமே வந்து ஃபில் பண்ணிருக்கணும். ஒரு ஒயிட் கிளாத்ல ஒரு 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 பாயிண்ட் கூட நமக்கு தெரியக்கூடாது. இப்ப அந்த அந்த நீடில் எடுத்து எடுத்து பண்றதுனால அந்த சைடெல்லாம் வந்து ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அதையுமே கடைசியில வந்து நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாவே கவர் ஆயிரும். பாருங்க, இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு அங்க ஃபுல்லா அப்படியே அந்த கேப் ஃபுல்லாவே நம்ம எப்படி ஃபில் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த பக்கம் இருக்க கேப்பை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அங்க சும்மா ஒரு டாட் மாதிரி ஒயிட் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த பக்கம் போயிட்டு ஒரு கேப் ஃபில் பண்ணி ஒரு நாட் போட்டாச்சு. அதோட முடிச்சுக்கணும். இப்ப வந்து அங்க ஒரே ஒரு கேப் தானே இருக்கு. அங்க எப்படி நம்ம கொண்டு போறதுன்னா ஒரே ஒரு கேப் இருந்தாலும் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அங்க ஒரு நாட் போட்டு அங்க பினிஷ் பண்ணிட்டு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துதான் நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த தாம்பூர் ஸ்டிச்ல அடியில இருக்க கிளாத் பேஸ் கிளாத் வந்து தெரியும். பேஸ் கிளாத் தெரியாம ஃபுல்லா ஃபில் பண்றதுதான் தாம்பூர் ஸ்டிச். பாருங்க, அதோட அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்து ஃபில் பண்ணுவோம். இதுக்கு வந்து எத்தனை ஸ்டிச் கொண்டு போனா தெரியும். ஒரு செயின் ஸ்டிச் அங்க கொடுத்தாலுமே அங்க ஒரு நாட் போட்டு பினிஷ் பண்ணி முடிச்சிடணும். இப்ப அந்த பார்ட் வந்து ஹெட் பார்ட் முடிச்சாச்சு. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தாம்பூர் ஸ்டிச்ல நான் முக்கியமான விஷயமா நான் என்ன சொன்னேன்னா டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்ப மேல இருந்து கீழ் நோக்கி தான் வரணும். ஏன்னா பீகாக்கோட பாடி அப்படிதான் இருக்கு. நம்ம ட்ரேஸ் பண்ணதை நீங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரேஸ் பண்ணதே கோடு நம்ம எப்படி போட்டிருக்கோம் அந்த பார்ட்டை மேல இருந்து கீழ் நோக்கி வந்திருக்கா, அப்ப அத மாதிரியே தான் நம்ம ஸ்டிச் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நம்ம குறுக்கு நெருக்குன்னு போட்டோம்னா அது வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம என்ன டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம், என்ன ட்ரை பண்ணிருக்கோம்னே தெரியாது. எப்பயுமே தாம்பூர் ஸ்டிச்ல நம்ம கேப் இல்லாம போடணும், டைரக்ஷனோட போடணும். இதுதாங்க மெயின் திங். ஸ்டிச்சஸ் வந்து கட் ஆகாம போடுறதுக்கும் இது ப்ராக்டிஸ் ஆகும். கட் ஆகாம இருக்கணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி சின்ன சின்ன டிசைனாக தான் ட்ரேஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன டிசைனா அதுல ஃபில்லிங் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நான் வந்து ஃபில்லிங் கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல எல்லா ஸ்டிச்சஸும் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க பேசிக் ஸ்டிச்சஸ், செயின் ஸ்டிச்சஸ்ல இருந்து எல்லா பேசிக் ஸ்டிச்சஸும் நம்மளோட சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, அந்த இடத்துல கேப் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல தெரியுது. அது வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்டிச்சு கொடுக்கும் போது நெருக்கமா கொடுக்கும் போது எல்லா கேப்பும், அதாவது ஒரு லைன் நடுவில் வந்திருக்கு அப்படின்னா எல்லா கேப்புமே வந்து நமக்கு ஃபில் ஆயிடும். என்னடா நடுவில் லைட்டா தெரியுதுன்னு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். நெருக்கமா நம்ம கொடுக்கும் போது அதோட கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடும். இங்க பாருங்க, இப்ப மேல இருந்து கொண்டு வந்துட்டே இருக்கோம். இது வந்து நான் ஃபுல்லாவே வந்து கிரீன் கலர் தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது சும்மா ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நம்ம பிளவுஸ்ல பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நம்ம கொடுக்கலாம். பாருங்க, இப்ப இது வந்து இங்க வந்து த்ரெட் எனக்கு முடியுது அப்படிங்கும்போது எந்த இடத்துல நான் த்ரெட் தீருது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த 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 இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கணும். இப்ப இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நீங்க த்ரெட் வந்து இந்த கிரீன் கலர் இருக்கு அப்படின்னா 2 த்ரெட் எடுத்து கிரீன் கலர் பண்டில் 2 த்ரெட் எடுத்து அதை நாட்டு போட்டு 2 ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். இல்ல ஒரு த்ரெட் தான் நம்ம கொடுக்கணும், கொஞ்சம் லாங்கா எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா செயின் ஸ்டிச்சிங் போது நிறைய த்ரெட் யூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து தாம்பூர் ஸ்டிச் அப்படிங்கும் போது நம்ம 2 த்ரெட் இருக்கணும். அப்ப வந்து த்ரெட் தீராம நமக்கு வந்துட்டு இருக்கும்.
நடுவுல தீந்துருச்சு அப்படின்னா அது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி ஆகும். அங்க ஒரு நாட் போட்டு மறுபடியும் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். அதுக்காக 2 த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செயின் ஸ்டிச் நம்ம போடும்போது இந்த த்ரெட்டை வந்து ஒரு பாக்ஸ்குள்ள த்ரெட்டோட பண்டல் வந்து சும்மா ஏதாவது ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிட்டோம்னா த்ரெட் எங்கேயும் உருண்டு ஓடாமலும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது த்ரெட் வந்து அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், இழுத்துருவோம். இந்த செயின் ஸ்டிச் நம்ம போடும்போதுதான் டக்குன்னு இழுப்போம் த்ரெட்டை. ஸோ அப்ப இது வந்து ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். த்ரெட் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் வந்து இந்த செயின் ஸ்டிச் நம்ம கத்துக்கிறதுல என்ன, அதாவது இவ்வளவு பெரிய பெரிய டிசைன்ல போட்டு கத்துக்கணும். இந்த செயின் ஸ்டிச் நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பீட் ஒர்க் இருக்குல்ல, பீட் ஒர்க், சமுக்கி, கர்தானா இதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த செயின் ஸ்டிச் வந்து கட் ஆகாம போட்டோம் அப்படின்னா, கட் ஆகாம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்கும்போது கட் ஆகாம வரும். அதாவது இது கூட நம்ம கட் ஆச்சுன்னா மறுபடியும் ஏதாவது பண்ணலாம். த்ரெட்ல கூட பீட் ஒர்க்ல நீங்க ஒரு பீட் ஒர்க் பிளவுஸே வச்சுக்கோங்க, நம்ம ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு பீட் ஒர்க் லைன் கொடுக்கும் போது நடுவுல கட் ஆகி எல்லாம் இதாயிடுச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நல்லா ஒரு பெரிய டிசைன்ல இந்த தாம்பூர் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்றதுனால நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த பீடு ஒர்க் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மாதிரி கட்ட கட்ட கடன்னு போட்டுட்டே போகலாம், நடுவில் த்ரெட் கட்டே ஆகாது. ஸோ நம்மளோட பீடு ஒர்க் கட் ஆகாம வரணும் அப்படின்னா செயின் ஸ்டிச் அதாவது தாம்பூர் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த தாம்பூர் ஸ்டிச் ஈஸியாகும். இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து நீட்டா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, நீட்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு த்ரெட் ஸ்டிச் கொடுத்தாலுமே நமக்கு வந்து பிசுறு இல்லாம நீட்டாவே வந்துடும். இதுல வந்து தாம்பூர் ஸ்டிச் பத்தி மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாவே நம்ம தாம்பூர் ஸ்டிச் தான் போட போறோம். தாம்பூர் ஸ்டிச்னா செயின் ஸ்டிச் தான், மறுபடியும் சொல்றேன், வேற எதுவும் புதுசா ஸ்டிச் கிடையாது. அதை வந்து நம்ம எவ்வளோ நெருக்கமா போடுறோம் அப்படிங்கிறது தான். இதை வந்து நான் ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன், அதை பார்த்து பாருங்க. இதை வந்து நம்ம பீகாக்கு நோஸ் மட்டும் கொடுப்போம், அது வி ஷேப்ல நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுக்காம பண்றோம், ஏன்னா இது வந்து சின்னதா வந்து ஒரு வி ஷேப்ல தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி அவுட்லைன் கொடுத்து அப்படியே உள்ள கொண்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுதான். எந்த ஷேப்ல இருக்கோ, அதாவது எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம கொடுக்கணும். இந்த தாம்பூர் ஸ்டிச், இந்த செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்காக அதுல நான் பண்ணி காட்ட போறேன், செஞ்சு காட்ட போறேன். நீங்க பாருங்க, இந்த தாம்பூர் ஸ்டிச் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பிசு கூட இல்லாம, ஒரு கேப் கூட இல்லாம அவ்வளோ நீட்டா வந்திருக்கு. இது வந்து நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்து அப்படியே லைன் பை லைனா நம்ம கொடுத்துருக்கோம், நேரா கொடுத்துருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குறுக்கு நெருக்கன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். இப்படி அதோட டைரக்ஷனே கொடுத்துட்டா அவ்வளோ நீட்டா இருக்கும். அந்த நோட்ஸ்க்கு வந்து நம்ம அதோட டைரக்ஷன்லேயே கொடுக்குறோம். பாருங்க, இந்த நோட்ஸ்க்கு வந்து நம்ம வழக்கம் போல இந்த ரெட் கலர் த்ரெட் தான். இதுக்கு அவுட்லைன் ஜரி த்ரெட் நான் கொடுக்கல, இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதோட டைரக்ஷன்லாம் நமக்கு மாறாது. இந்த மாதிரி பெரிய அகலமா இருக்க ஷேப்லலாம் அவுட்லைன் ஜரி த்ரெட்ல கொடுத்தா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதுக்காக தான் சொல்றது. இங்க பாருங்க, நம்ம நோட்ஸ்க்கு அப்படியே கொண்டு வந்து போடுறோம். எனக்கு வந்து இது புது நீடில்னால கொஞ்சம் பழகிறதுக்கு லேட் ஆகும். அதான் மற்றபடி ஒன்றும் கட் ஆகாம தான் வரும். நீங்க
எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணினாலும் கட் ஆகாமல் வந்தால் போதும். அந்த த்ரெட்டு எங்கே மிஸ் ஆனாலும் அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டிச்லேருந்து எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. த்ரெட்டு வந்து நீடிலேருந்து மிஸ் ஆச்சுன்னா அதோட முன்னாடி ஸ்டிச்லேருந்து நம்ம செயின் ஸ்டிச்சில் எடுத்துக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் வந்து அதுக்குன்னு ரொம்ப தூரமாலாம் போடக்கூடாதுங்க. தூரமாக போட்டு, அதாவது நீளமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த தாம்பூர் ஸ்டிச்சில் வந்து மிக முக்கியமானதே பக்கமாக போட்டு, செயின் ஸ்டிச் வந்து பக்கமாக போட்டு நம்ம, அதாவது பக்கமான குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சா போட்டு தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இங்க பாருங்க, இது ஃபுல்லா நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்து அப்புறமா உள்ள கொண்டு வரோம். இது வந்து சின்ன பார்ட் அப்படிங்கறதுனால அவுட்லைன் கொடுத்து கொண்டு வரோம். ஆனா இந்த மாதிரி பெரிய பாட்டா அந்த கிரீன்ல கொடுத்துருக்குல்ல, அந்த பெரிய பாட்டுக்குலாம் அவுட்லைன் கொடுத்து சென்டர்ல கொண்டு வந்தோம்னா அது குழி மாதிரி விழுந்துரும். நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த ரெட் கலர்ல நம்ம கொடுத்து முடிச்சிருக்கோம். இதுல வந்து ஒயிட் நடுவுல தெரிகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா ஃபினிஷ் பண்ணா ஃபினிஷிங்கா தெரியும். இதுல வந்து பாருங்க, அடியில பேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல ஒயிட் கலர் நல்லாவே தெரியும். பாருங்க, இந்த கேப் தெரியுதா? ஒரு டாட் இதுல வந்து நம்ம மிஸ் பண்ணாலுமே இந்த செயின் ஸ்டிச்ல தெரியும். நமக்கு வேணும்னா ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்து அந்த ரெட்டை வந்து ஃபில் பண்ணிப்போம். இங்க பாருங்க, நான் வந்து இதுக்கு வந்து ஃபுல்லா பீட் ஒர்க் கொடுத்து அதாவது ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். நான் வந்து பீட் ஒர்க்கு உங்களுக்கு வேற ஒரு ட்ரேஸ் பண்ணி வேற ஒரு டிசைன் ட்ரேஸ் பண்ணி கொடுக்குறேன். இது ஃபுல்லா வந்து தாம்பூர் பத்தின ஸ்டிச் தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா தாம்பூர் பத்தி மட்டும்தான். நான் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஸ்டிச் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அது வரைக்கும் உங்க சேனல்ல கனெக்டடா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்டோட உங்க அப்டேட் வந்து உடனே கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.